கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட போயிட்டு கௌதம் சொன்ன விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா கௌதம் கிட்ட பேச போறாரு. கௌதம் என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்கவும் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே, நீங்க உங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தினீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லையா நான் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இங்க பாருடா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம கௌதம் இருந்துட்டு எதுவுமே கேட்கற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க, அவங்க பண்ண எல்லா சதியையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு அவங்க துரத்துறதா நம்ம வேலையே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து மகா கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எல்லாமே ட்ரேஸ் பண்ணியாச்சு, ஆனா அது யாரு பண்ணாங்கன்னு தான் தெரியல. இதை பண்ணி முடிக்கிறதுக்கு யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளுமா, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா கிட்டே சொல்றாங்க. சூர்யாவும் செம்ம ஐடியா மகா, நம்ம போய் அந்த பெரியவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கு நம்ம சித்ராவோ கௌதமோ ரொம்பவே கிளவர் மைண்டோட எல்லா பிளானையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த பெரியவரை பார்க்க போயிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்லவும் பெரியவர் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க சார், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாங்கம்மா, உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லவும் மகாவுக்கு பெரிய நம்பிக்கையே வருது. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து என்ன பிரபா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், சரிங்களா? எதுவுமே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வர்றதுதான், கண்டிப்பா அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு சரிங்கம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த சித்ராவை என்ன பண்ற பாரு அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அம்மா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கோடீஸ்வரி கேட்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு சூர்யாக்கு கால் பண்ணி, சூர்யா கொஞ்சம் வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பெரியவர் வந்து மகாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சூர்யாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது கௌதம் தான் செஞ்சிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.